Hello, I'm Dr. Kalpana Bharanikumar. I'm a pediatrician and neonatologist at Meridian Hospitals, Kolattur. இன்னைக்கு நம்ம விட்டமின் டி டெஃபிஷியன்சி பற்றி பார்ப்போம். விட்டமின் டி டெஃபிஷியன்சி என்ன இந்த விட்டமின் டி எப்படியெல்லாம் நமக்கு உடம்புக்கு உபயோகப்படுதுன்னு பார்ப்போம். விட்டமின் டிங்கிறது பொதுவாகவே நம்மளுடைய உடம்புலேயே ஸ்கின் மூலமாக சூரிய ஒளி நம்மளுடைய தோலில் படும் பொழுது ப்ரொடியூஸ் ஆகுது. அதே இல்லாமல் வேறு சில உணவுப் பொருட்கள் மெயினாக எக் யோக், மில்க் ப்ராடக்ட்ஸ், கீ, சீ ஃபுட், ஆல்மண்ட்ஸ், மஷ்ரூம்ஸ் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் மூலமாகவும் நமக்கு விட்டமின் டி உணவு மூலமாக கிடைக்குது. ஆனால் மெஜாரிட்டி நம்மளுடைய ஸ்கின் தான் சூரிய ஒளியில் படும்பொழுது சிந்தசைஸ் பண்ணுது. இந்த விட்டமின் டி என்ன பண்ணுன்னா நம்ம உணவில் எடுத்துக்கக்கூடிய உணவுலேருந்து வரக்கூடிய கால்சியமை அப்சர்வ் பண்ணுறதுக்கு விட்டமின் டி ஹெல்ப் பண்ணும். அப்போ அந்த கால்சியம் அப்சர்வ் ஆன கால்சியம் பிளட்டில் தேவையான பிளட் நம்மளுடைய ரத்தத்தில் ஒரு சீரான அளவில் கால்சியம் மெயின்டைன் ஆகணும். அது இல்லாமல் ஹார்ட் மசில் இல்லை மீதி எல்லா தசைகளும் சீராக இயங்குறதுக்கு நமக்கு கால்சியம் தேவை. அந்த கால்சியம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு விட்டமின் டி ஹெல்ப் பண்ணும்பொழுது மீதி எக்ஸஸாக இருக்கக்கூடிய கால்சியம் என்ன ஆகும்னா இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். வேறு சில ஹார்மோன்கள் உதவியோட இந்த அதிகப்படியான கால்சியம் நம்மளுடைய எலும்புகளில் போய் சேருது. அப்போ எலும்பில் போய் கால்சியம் டெபாசிட் ஆகும்பொழுது எலும்பு வலுவடையுது. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம், ப்ரெக்னென்ட் விமனுக்கு முக்கியம்.